செங்கோட்டையனும் அப்படித்தான் சொல்றாங்க. செங்கோட்டையன் உறுதியா சொல்லிட்டாரு. அது நாங்க அதை வெளியே சொல்ல முடியாது. சின்னமாட்ட சொல்லிட்டாரு, கண்டிப்பா நீங்க தான் பொதுச் செயலாளர், நீங்க தான் பொதுச் செயலாளர், கண்டிப்பா நல்லது நடக்குமா. இன்னும் கூடி போனா ஒரு 10-15 நாள்ல நல்ல விஷயம் நடக்க போது. எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நயவஞ்சகனை ஒதுக்கி புறந்தள்ளி விட்டு அத்தனை பேர் ஒன்றுபட்ட அதிமுகவின் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையில செயல்பட போறாங்க. இது நடக்க போகுது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு. ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு நிற்க முடியுமா, களையும் பயிரும் சேர்ந்து வெள்ளாம பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. வெறிபிடித்த நாய், பதவி வெறிபிடித்த நாய் நீதான். அதனால உன்னை செயினை போட்டு கட்டி கொண்டு போய் உன்னை அந்த நாய்க்கு உண்டான இடம் எங்க இருக்கு, வெறி பிடிச்ச நாய் எங்க கொண்டு வைப்பாங்க, அந்த இடத்துக்கு வச்சுட்டு நாங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நிம்மதியா வாழ போறோம். நிம்மதியா எங்களுடைய பொழப்பு தரப்பு நல்லா இருக்க போகிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாங்க வெற்றி பெற போறோம். தவந்து போய் பதவி வாங்கின நீ, தவந்து போய் நீச்சல் அடிச்சு போய் பதவி வாங்கின, தர நீச்சல் அடிச்சு நீ அந்த அம்மாவை பார்த்து ஓனாயின்னு சொல்லும் போது உனக்கு என்ன மரியாதை கிடக்கு, உனக்கு என்ன மரியாதை கிடக்குன்னு நான் கேட்கிறேன். இவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்? டைம் முடிஞ்சு போச்சு, கெடு முடிஞ்சு போச்சு, எல்லாம் வந்துருவாங்க. நீ தனிமரமா போற, வெறி பிடிச்ச நாயா நீ மாற போற. நீ தான் நாய், நாங்க இல்ல. பிஜேபி துண்டாதான் நடிச்சு நாங்க எதுவும் போட்டி போட்டோமா? இல்லையே. ஒரு தொகுதி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், ஒரு தொகுதி அண்ணன் டிடிவி அவர்கள். மற்ற தொகுதியில் என்ன ஆயிடுச்சு? பிஜேபி தலையிடுச்சா? இல்ல நாங்க பிரச்சாரம் பண்ணோமா? இல்லையே. அந்த கொங்கு மண்டலம் என் கோட்டைன்னு சொல்றீங்களா, கோட்டை, அந்த கோட்டைக்குள்ள ஓட்ட விழுந்துச்சுன்னா ரெண்டு இடைத்தேர்தல் புறக்கணிச்சு இல்ல. அரசியல் ரீதியா பழி வாங்கணும் திமுக நினைச்சிருந்தா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கணும். புரியுதுங்களா? கொலைகேஸ், கொலை கொள்ளை வழக்குல முக்கிய குற்றவாளியாக கம்பி எண்ணிட்டு இருக்கணும். சேலம் ஜெயிலா அல்ல திகார் ஜெயிலா அல்ல சென்னை புழல் ஜெயிலான்னு தெரியாது, ஏதாவது ஒரு ஜெயில வச்சிருப்பாங்க. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சசிகலா அம்மையாரின் ஆதரவாளர் திரு தேனிகருண் அவர். வணக்கம். ஜெயலலிதா பிறந்தநாள் அன்று சென்னையில் ஒன்று கூடிய ஒட்டுமொத்த அதிமுக நிர்வாகிகளும் பங்கேற்று ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில் சிறப்பித்தாங்க, விழாவெல்லாம் சிறப்பித்தாங்க. ஆனா இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்களான செங்கோட்டையனும் தங்கமணியும் பங்கேற்கல. தங்கமணி என்ன சொல்றாரு அப்படின்னா, விழாவில் பங்கேற்காத குறித்து இங்க சொந்தக்காரங்களுடைய ஃபங்க்ஷனு நிச்சயதார்த்தம், அதனால நான் போக முடியல, ஏற்கனவே போச்சு அவர்கிட்ட சொல்லிட்டேன். இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் இல்ல இங்க இருக்கிற நிர்வாகி கூட நான் கொண்டாடுறேன் அப்படிங்கிறாரு. இந்த குமுறல் இப்ப வெடிக்க தொடங்கி இருக்கா, எப்படி பாக்குறீங்க? இல்ல, சென்னையில எடப்பாடி பழனிசாமி தலைமையில ராயப்பேட்டை அலுவலகத்துல பிறந்தநாள் விழா கொண்டாடி இருக்காங்க. ஆமா, ராயப்பேட்டை அலுவலகம் என்பது எடப்பாடி கண்ட்ரோல்ல இருக்கலாம், நீதிமன்றம் அதுக்கு காவல்துறை சப்போர்ட்டா இருக்கு, அதனால அவர் கொண்டாடலாம். ஆனா அங்க அவரு அவர் முன்னிலையில கொண்டாடுவதற்கு நிர்வாகிகளும் தொண்டர்களும் அது அவங்க மனசு ஏத்துக்கல. அதனுடைய வெளிப்பாடு தான் செங்கோட்டையன், நீங்க சொல்ற மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் வரல. புரியுதுங்களா? நேற்று நடந்து முடிந்த அம்மாவுடைய பிறந்தநாள் விழா தென் மாவட்டத்துல மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி என்ற ஒரு கிராமத்துல, அந்த கிராமத்துல நாங்க நினைச்சோம் ஏதோ ஒரு 2000 பேர் கூடுவாங்க, இல்ல ஒரு 1000 பேர் கூடுவாங்க நாங்க நினைச்சோம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் அணிதிரண்டு வந்தாங்க, கோஷமிட்டு வந்தாங்க. கழகத்தினுடைய பொசிஷன் நீங்க தாமா, நீங்க தான் வேணும், நீங்க தாமா வேணும் எங்களுக்கு, நீங்க நில்லுங்கம்மா, வரக்கூடிய தேர்தல் நீங்க நில்லுங்கம்மா, உங்களை தனி மெஜாரிட்டியை நாங்க கொண்டு வர்றோமா, எவனுக்கு ஓட்டு போட மாட்டோம். ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து கோஷமிட்ட பாக்குற போது எனக்கே கண்ணு தண்ணி வந்துருச்சு. அந்த அளவுக்கு சின்னம்மா மேல நட்பா இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு நட்பா இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு பாசமா இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு உணர்வா இருக்கிறாங்க. இதை கேட்கிற போது சின்னம்மாவும் கண்களை கேட்டாங்க. அப்படின்ற போது எடப்பாடி பழனிசாமி ராயப்பேட்டை அலுவலகத்துல போய் அவரு ஒரு அம்மா சிலைக்கு மேல ஓட்டு அங்கே ஒரு 10 அல்லக்கையை வச்சு அம்மாவுடைய பிறந்தநாளை கொண்டாடுறது அது பெருசாவே நம்ம நினைச்சுக்கல. ஏன்னா ஒட்டுமொத்த தொண்டர்களும் எதை நினைக்கிறாங்கன்னா சின்னம்மாவை நினைக்கிறாங்க. அவங்க தான் போச்சாங்க. அவங்க எந்த இடத்துல, ஏன்னா நான் நேற்று சர்ச் பண்ணி பார்த்தேன். சரி, இங்க வந்திருக்கவங்க பூரா உசிலம்பட்டிக்காரங்களா இல்ல மதுரைக்காரங்களா இல்ல தேனிக்காரங்க, கோயம்புத்தூர், திருப்பூர், அதே போல ஈரோடு, சென்னை, அத்தனை தொண்டர்களும் முடிந்த அளவுக்கு தன்னால் பயணம் பண்ணக்கூடிய அத்தனை பேரும் வந்துட்டாங்க. அப்படின்ற போது எங்க இருக்கு கட்சி? எங்க இருக்கு? சின்ன மாட்ட தானே இருக்கு கட்சி. அப்ப அம்மா அவருடைய அந்த ஆன்மா யாருக்கு அந்த அந்த ஆதரவு கொடுக்குது? சின்னம்மாவுக்கு தானே கொடுக்குது. இவங்கிட்ட குழப்பத்தை தானே கொடுக்குது. செங்கோட்டையனுடைய அந்த அதிருப்தி பெரிய அளவில் வெடிக்கவில்லையா சார்? அவர் நான் கட்சி ஒன்றுபடும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதரவாளத்துல சொல்லிட்டு இருக்காரு. இல்ல, நீங்க இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒற்றுமையா இருக்கிற போது பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நான் பேசுவேன்,
ஒரு காலத்திலும் ஓபிஎஸ் அவர்கள் இவரை தலைமை ஏற்றுக்கிற மாட்டாங்க. கூடிய விரைவில் விரிசல் ஏற்பட போகுது. கண்டிப்பா எடப்பாடி கூடாரத்தில் விரிசல் விழ போகிறது அப்படின்னு சொன்னேன். அதை உங்களை போன்ற ஊடகங்கள் இல்லைங்க நல்லா தான் இருக்காரு, இரட்டைவாள் அவன ரெண்டு அண்ணன் தம்பிக, அதே மாதிரி ராம லட்சுமி எல்லாம் வந்து புகழார சுட்டினாங்க. வெளியே வந்துட்டாரு இல்லையா? வெளியே வந்து அளவுக்கு அவர் கொண்டாடினாங்களே அவங்கள அதிமுக. ஆமா. ஆனா அதைத்தான் நான் சொல்ல வரேன். செங்கோட்டையனும் அப்படித்தான் சொல்றாங்க. செங்கோட்டையன் உறுதியா சொல்லிட்டாரு. அது வந்து நாங்க அதை வெளியே சொல்ல முடியாது, சின்னமாட்ட சொல்லிட்டாரு. கண்டிப்பா நீங்க தான் பொதுச் செயலாளர், நீங்க தான் பொதுச் செயலாளர், கண்டிப்பா நல்லது நடக்குமா. இன்னும் கூடி போனா ஒரு 10-15 நாள்ல நல்ல விஷயம் நடக்க போது. எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நயவஞ்சகனை ஒதுக்கி புறந்தள்ளி விட்டு அத்தனை பேர் ஒன்றுபட்ட அதிமுகவின் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையில செயல்பட போறாங்க. இது நடக்க போகிறது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வெளியிட்ட அறிக்கையில வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு. ஓனாயும் வெள்ளாடும் வந்து ஒன்றுபட்டு நிக்க முடியுமா, களையும் பயிர்களும் சேர்ந்து வெள்ளாம பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. நான் என்ன கேட்கறேன்னா, தம்பி உங்களுக்கு சொல்றேன், நீங்க படிச்சவரு, உண்மையிலே வயசு கம்மியான விவரமான ஆட்கள், ஊடகவியாளர் நீங்கெல்லாம். உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். ஒரு முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர், முதலமைச்சராக்குறது நாங்க, எதிர்க்கட்சி தலைவராக்குனது தொண்டர்கள். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புள்ள மனுஷன் எப்படி பேசுறான் பாருங்க. இப்படி எல்லாம் பேசுறது தப்பு இல்லையா? தவறு இல்லையா? நாய் யாருன்னு நாய் சொல்றேன். நான் சொல்றேன், கடைக்கோடி தொண்டனா நான் சொல்றேன், வெறிபிடித்த நாய், பதவி வெறிபிடித்த நாய் நீதான். அதனால உன்னை செயினை போட்டு கட்டி கொண்டு போய் உன்னை அந்த நாய்க்கு உண்டான இடம் எங்க இருக்கு, வெறி பிடிச்ச நாய் எங்க கொண்டு போய் வைப்பாங்க, அந்த இடத்துக்கு வச்சுட்டு நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து நிம்மதியா வாழ போறோம். நிம்மதியா வந்து எங்களுடைய பொழப்பு தொழில் நல்லா இருக்க போகிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாங்க வெற்றி பெற போறோம். நீதான் வெறி பிடிச்ச நாய், நாங்க ஓநாய் கிடையாது. நீதான் ஓநாயிலே வெறி பிடிச்ச ஓநாய் நீதான். எங்களை பார்த்து நாய், இதுக்கு முன்னாடியே சூரியனை பார்த்து நாய் உழைக்கிறதுலாம் சொல்லியிருக்காரு அவரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, மனிதனுக்கு இல்ல, ஒரு இது முன்னாள் நாள் வரைக்கும் முதலமைச்சரா இருந்தவரை ஏன் உரிமையில வந்து பேசுறீங்க? அவருக்குன்னு ஒரு இல்ல அன்பு இருக்கு. இல்ல முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர், அவர் மட்டும் பேசலாமா? உன்னைய தவந்து போய் பதவி வாங்கின நீ, தவந்து போய் நீச்சல் அடிச்சு போய் பதவி வாங்கின, தர நீச்சல் அடிச்சு நீ அந்த அம்மாவை பார்த்து ஓனாயின்னு சொல்லும் போது உனக்கு என்ன மரியாதை கிடக்கு? உனக்கு என்ன மரியாதை கிடக்குன்னு நான் கேட்கிறேன். நான் இவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்? நாங்க எத்தனை வழக்கு வந்தா நாங்க சந்திப்போம். எங்களை பார்த்து, சின்னம்மாவை பார்த்து கோடிக்கணக்கான தொண்டர்கள் சின்னம்மா போச்சுன்னு சொல்றாங்க. நீ மேல்மட்ட நிர்வாகியை விலைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு எக்ரிமெண்ட் எழுதி வச்சுக்கிட்டு நீ நடந்துக்க. அந்த எக்ரிமெண்ட்லாம் டைம் முடிஞ்சு போச்சு, கெடு முடிஞ்சு போச்சு, எல்லாம் வந்துருவாங்க. நீ தனிமரமா போற, வெறி பிடிச்ச நாயா நீ மாற போற. நீ தான் நாய், நாங்க இல்ல. வெறி பிடிச்ச நல்ல நாய் நன்றி உள்ளதுங்க, நல்ல நாய் நன்றி உள்ளது. நான் வீட்டுல நாய் வச்சிருக்கிறேன். நீ வெறி பிடிச்ச நாய். உன்னை எங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவோம் நாங்க கூடி விரைவில். இல்ல, உண்மையான விசுவாசிகளும் துரோகிகளும் எப்படி ஒன்று சேர்ந்து நிற்க முடியும்? அது முடியவே முடியாது, முடியவே முடியாதுன்னு சொல்லி தொண்டர்கள் சொல்றது எனக்கு கேக்குது அப்படிங்கிறாரு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, உண்மையான விசுவாசிகளும் துரோகிகளும் சரி. இல்ல எப்படி மனசார பேச முடியுது உங்களால? நீ விசுவாசி, நாங்க துரோகியா? நல்லா உத்துப்பாரு, உணர்ந்து பாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்களே, உலகமுக துரோகி பழனிசாமி அவர்களே, உத்து உணர்ந்து பாரு. யாரு விசுவாசி, யாரு துரோகி? நீ தாண்டா துரோகி. நீ தாண்டா கட்சியை கொண்டு அதால படம் தள்ளி இருக்க. 11 தோல்வி பழனிசாமி மாதிரி இருக்க. தொடர்ச்சி எல்லா தேர்தலும் கட்சியை நாசம் பண்ணி வச்சிருக்கிற. இன்னைக்கு தொண்டர்கள் மட்டும், அதிமுக தொண்டர் என்ன கட்சி மாறாம இருக்க காரணம் என்ன தெரியுமா? சின்னம்மா இருக்க, தாய் இருக்காங்க, காப்பத்து உட்காந்துருக்காங்க. இல்லாட்டி அது வேணாங்க, அதை என்னை வாய கிட்டுறீங்க, ரொம்ப பேசிடுவேன் நானு. நீ வந்து எங்களை பார்த்து, எங்களுடைய பொசிஷனை பார்த்து ஓனாயின்னு சொல்ற. நீ எதுல சேர்ந்தவன்? நீ எதுல சேர்ந்தவன் கேட்கிறேன் நானு. உன்னைய பதவியை கொடுத்துட்டு கையெழுத்து கும்பிட்டு நான் சிறை போயிட்டு வரேன். அம்மாவுக்கு அவங்க சிறைக்கு போறாங்க. சிறைக்கு போயிட்டு வர்றேன். கட்சியை களங்கப்படுத்தாம, ஆட்சியை களங்கப்படுத்தாம, அம்மாவின் பேருக்கு களங்கம் ஏற்படுத்தாம நீங்க நடத்துங்கன்னு சொல்லிட்டு போன அந்த மனுஷிய, அந்த தாயுள்ளம் கொண்ட அந்த பெண்மணிய என்ன சொல்ற? ஓனாயின்னு சொல்ற. நாங்க ஓனாயி, நீ நல்ல நாயியாங்க. நீ தாண்டா கேடு கட்ட, அதான் சொல்ற, கிறுக்கு பிடிச்ச வெறி பிடிச்ச நாய். உன்னை ஒதுக்கித்தான் வைக்கணும். மக்கள் மத்தியில் உன்னை வைக்க முடியாது. உன்னை கட்டி போடணும், உனக்கு ஊசியை போட்டு கொல்லணும். இதான் நடக்க போகுது. ஒட்டுமொத்த தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நயவஞ்சகனை, வெறி பிடித்த பதவி பிடித்த நாயை ஒதுக்கி விட்டுட்டு அனைவரும் ஒன்று விட போறோம். அது எந்த மாற்றம் இல்லை. ஜெயலலிதா இல்லத்தில் வந்து ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு 29 வருடங்களுக்கு பிறகு போயஸ் கார்டன் தோட்டத்துக்கு வந்து போயிருக்கிறார் தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரமா இருக்கக்கூடிய நடிகர் ரஜினி அவர்கள். அதிமுக ஒன்றிணைப்பில் ஈடுபடுகிறாரா ரஜினி? இல்ல, எல்லாருமே விரும்புறாங்க தம்பி. அதிமுக ஒண்ணு சேரணும். ஏன்னா தேசக்தி திமுக தொடர்ச்சியா வந்து அதிகாரத்துக்கு வந்து தமிழ்நாடே வந்து சுடுகாடா போயிடும் தம்பி. தமிழ்நாடு சுடுகாடா போயிடும். அதனால
திரு ரஜினிகாந்த் அவர்கள் வர்றது மட்டும் இல்ல, இல்லை, சின்னதா அத்தனை போயிடும் பேருமே என்ன அப்படின்னு சொல்றீங்க. நினைக்கிறாங்க, ஆனா தொடர்ந்து திமுக ஜெயிச்சுக்கிட்டே இருக்க. 2019 ஜெயிக்குது, தொடர்ந்து ஒரு ஆட்சிக்கு வராங்க. இல்ல எடப்பாடி இல்ல 2024 இல்ல தமிழ்நாடு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 40 மக்கள் தொகையிலும் அப்படியே ஸ்வீப் பண்ணிட்டாங்க. அது யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமி தானே காரணம், நாங்க இல்ல. அவரை தலைமையை ஏத்துக்கல, அதனால மக்கள் ஆதரிக்கல. இப்ப எடப்பாடி பழனிசாமியை புறந்தள்ளிட்டு நான் சின்னம்மா நாங்க தலைமை ஏற்கிற போது நாங்க வெற்றி பாதாங்க, தோல்வி பாதை வராதுங்க. அப்ப அது கூடி நடக்க போகுது. அப்ப அதனால நீங்க ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைய சூப்பர் ஸ்டார், அவர் இன்னைக்கு அந்த எழுத்துக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடி மனவர்த்தத்தை சொல்லிட்டு போயிருக்காருன்னா, இதே மனநிலை தான் கட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் இதைத்தான் நினைக்கிறாங்க. அதிமுக ஒன்றுபட வேண்டும், அதிமுக வழிநடத்த சின்னமா தான் வேணும். அந்த அதிகாரத்தில் உட்கார்ந்து நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த தகுதி திறன் யாருக்கு இருக்குன்னா புரட்சித்தாய் சின்னமாவும் மட்டும்தான் இருக்கு. இந்த பேடி பயலுக்கு, இந்த சொறி பிடிச்ச நாய்க்கு, இந்த வெறி பிடிச்ச நாய்க்கு கிடையாதுன்னு சொல்ல வரேன். இல்ல 2019 நாடாளுமன்ற தேர்தலை விட 2024 நாங்க 1.5% கூட தாங்க எடுத்திருக்கோம். அப்ப இது ஒற்றை தலைமைக்கு கிடைத்த வெற்றின்னு கொண்டாடுறாங்க அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம். நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல நீங்க ஊடகவியாளர், உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கட்சியோட வாக்கு வங்கி என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. 45%. புரியுதுங்களா? அது இல்லாதது நீ கூட்டணி கட்சி வேற அமைச்சுதான் நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டீங்க. கூட்டணி கட்சி வேற 2-3 கட்சி கூட்டணி வச்சீங்க, வச்சு உங்களுடைய ஊழல் பணத்தெல்லாம் செலவு பண்ணீங்க. இந்த 4.5 ஆண்டுகள் அம்மா இல்லாம, அதான் விளைஞ்ச காட்டுல மாடு மேஞ்ச மாதிரி மேஞ்சாங்க. இருக்க அமைச்சர் ஒரு அத்தனை அமைச்சர்களும் மேஞ்சாங்க. விளைஞ்ச காட்டுல மாடு மேய்கிற மாதிரி தன்னால மேஞ்சாங்க. அப்படி இருந்தும் கூட உங்க ஊழல் பணத்தை செலவழிச்சு கூட மக்கள் உங்களை ஏத்துக்கிறாம இரட்டை சின்னத்தை 3வது இடம் 4வது இடத்துக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கும் பொழுது என்ன குப்பரக்கா மூக்குடைஞ்சாலும் ஏன் மீசையில மண்ணு சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? எடப்பாடி பழனிசாமி கம்பெனிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வெக்கமா இல்ல? 45% வாக்குகள் கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கத்தை இன்னைக்கு நாங்க 19% வச்சிருக்கோம், 20% வச்சிருக்கோம். ஏய், விஜயகாந்த் இறந்து போயிட்டாரு, கலியுக கர்ணன், அவருடைய அனுதாப வாக்கு விழுந்திருக்கு, நீ தப்பிச்சுக்கிட்ட கொஞ்சம் வாக்கு வாங்கிட்ட. இல்லாட்டி சுத்தமா நீ டெபாசிட் போயிருப்ப, ஒட்டுமொத்த தொகுதியிலும் டெபாசிட் போயிருப்ப. பல இடங்கள் டெபாசிட் போயிட்டானுவ, ஆனா ஒட்டுமொத்தத்தும் டெபாசிட் போயிருப்பீங்க அந்த ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய அந்த அனுதாப வாக்குகள் இல்லாட்டி. இல்ல நார்த் வெஸ்ட் இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா அதிமுக நல்லா தானே பிளே பண்ணிருக்கு. என்ன பிளே பண்ணி, சரி என்ன பிளே பண்ணிருக்கு, என்ன பிளே பண்ணி வெற்றி ஒரு எம்பி அதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதி மட்டும் ஓபிஎஸ் மாதிரி ஜெயிச்சு வந்தாரு. அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டதான் தெரியும். அப்பயும் உங்களை மக்கள் ஏற்றுக்கலையே. ஆமா, ஆறுதல். அது அந்த தேனி மக்கள் எப்பயுமே அதிமுகவினுடைய கோட்டை. அந்த தேனி மக்கள் விட மாட்டாங்க. இப்ப டிடிவி தினகரன் பிஜேபியோட கூட்டணி வச்சும் கூட, பிஜேபியோட கூட்டணி எதிரியா இருக்கும்போது தினகரனுக்கு ஆதரவு அதிகமா இருந்துச்சு. இன்னைக்கு பிஜேபியோட டைப் வச்சும் கூட 3.5 லட்சம் ஓட்டு போட்டுருக்காங்க தேனி மக்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? நாடாளுமன்ற தேர்தல் 2வது தக்க வச்சுட்டாரு இல்லையா? அப்படின்ற போது அந்த மக்கள் தான் அன்னைக்கு காப்பாத்துறாங்க இரட்டை சின்னத்தை. யாரு காப்பாத்துறது? ரவீந்திரநாத்துக்கு அந்த தேனி மக்கள் தான். அது மாதிரி அந்த மக்கள் தான் இப்பவும் சொல்றோம். அந்த இடத்துல இருந்து நானும் பேசுறேன் உங்ககிட்ட, அந்த தேனி மண்ணில இருந்து பேசிட்டு இருக்கேன். எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நயவஞ்சகன், ஒரு பதவி வெறியன், சுயநலவாதி, கொலைகாரன், கொள்ளைக்காரன், இந்த சொறி பிடித்த வெறி பிடித்த நாயை அகற்றிவிட்டு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபடும். புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் அனைவரும் ஒன்றுபடுவார்கள். எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு, அவரை அந்த ஒருமையில பேசுறத தவிர்க்கலாமே சார்? இல்ல, நான் என்ன கேக்குறேன், நான் படிக்காத ஆளுதான், நான் கிராமத்தை தான் விடுங்க. படிச்ச ஆளுங்க. இல்ல தம்பி, நீங்க ரொம்ப பொறுமைசாலி. எனக்கு நான் என்ன சொல்லுவேன், நான் விவரம் தெரியாதவன், கடைக்கோட்டி தோன்றேன், கொடி பிடிக்க தோன்றேன், ஓட்டு கேட்கற தோன்றேன், அவ்வளவுதான். போஸ்ட் விட்டுற கூட நாங்க ஒரு கடைக்கோட்டி தோன்றா கூட வச்சுக்கோங்க. நீ முதலமைச்சர், அதுக்கு அடுத்தபடியா எதிர்கட்சி தலைவர், இப்ப என்னமோ உன் கம்பெனிக்கு நீ பொதுச்செயலாளர். நீ எப்படி பேசணும்? நீ எங்களை பார்த்து உங்களை அடையாளப்படுத்தின அந்த அம்மாவை பார்த்து, உங்களை அரியணை அமர வச்ச அந்த அம்மாவை பார்த்து ஓனாயின்னு சொல்லும் போது இவனுக்கு என்ன மரியாதை கிடக்கு? மயிலாண்டிக்கு என்ன மரியாதை கிடக்கு? எடப்பாடி பழனிசாமி பதவி விடுவிடிச்ச சொரிநாய் சொல்லுவேன். சொரிநாய். இந்த சொரிநாயை கொண்டு போய் எந்த இடத்துல ஊசியை போட்டுக் கொள்ளணும் தொண்டர்கள் கொள்ளுவாங்க, உறுதியா அடக்கம் பண்ணிடுவாங்க குடிவரவில். அதே போல எடப்பாடி பழனிசாமி தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இப்ப சசிகலா அம்மையார் பேக் சைடோ, அதே சமயம் ஓபிஎஸ் அவர்களுடைய பேக் சைடோ, இவங்க பேக் சைடு எல்லாமே பாத்தீங்கன்னா பிஜேபி இருக்கு. இவங்க மூலியமா கட்சிக்குள்ள மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த பாக்குறாங்க. அதுக்கு ஒருபோதும் அதிமுக தலைமை இடம் கொடுக்காது அப்படிங்கிற ரீதியில ஒரு பேச்செல்லாம் முன்வைக்கிறாங்களே. ஜெயக்குமார் அவர்களால் முன்வைக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், பிஜேபி தலையீடு எங்கிட்ட இருக்கு, எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு நீங்க சொல்றீங்கல்ல,
போன நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி இல்லாம தனிச்சுதான் நின்றீங்க. நீங்க யோக்கிங்களா இல்ல புறம்போக்குகளா? நீங்க போன நாடாளுமன்றத்தில் பிஜேபிக்கு நீங்க சம்பந்தம் இல்லைன்னு நீங்க தனியா தான் நின்றீங்க. அப்புறம் என்னத்தை வெற்றி கொண்டு வர முடியல? எதனால வெற்றி கொண்டு வர முடியல சொல்லுங்க பாப்போம். பிஜேபி துண்டா தான் நின்றுச்சு. நாங்க எதுவும் போட்டி போட்டோமா? இல்லையா. ஒரு தொகுதி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், ஒரு தொகுதி அண்ணன் டிடிவி அவர்கள். மற்ற தொகுதியில் என்ன ஆயிடுச்சு? பிஜேபி தலையிடுச்சா? இல்ல நாங்க வந்து பிரச்சாரம் பண்ணோமா? இல்லையே. அந்த கொங்கு மண்டலம் என் கோட்டைன்னு சொல்றீங்களா? கோட்டை அந்த கோட்டைக்குள்ள ஓட்ட விழுந்துச்சுல. ரெண்டு இடைத்தேர்தல் புறக்கணிச்சு இல்ல. ஒரு தேர்தல் தோல்வி அடைஞ்ச, மாபெரும் தோல்வி அடைஞ்ச, ஒரு தேர்தல் புறக்கணிச்சுட்ட. அப்ப இதுல பிஜேபி தலையிடுது. திமுக பச்சை கைக்கூலி நீதான்டா. யாரு? எடப்பாடி பழனிசாமி பச்சை கைக்கூலி. ஏன்னா ஒப்பந்தம் போட்டாங்க. ஒப்பந்தம் ஈரோடு போட்டாங்க. கிழக்கு இல்ல இடைத்தேர்தலை புறக்கணித்தது என்பது வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடியோட சாமர்த்தியம். அது மட்டும் இல்லாம 2026ல ஒரு வியூகம் வச்சிருக்கிறாரு. அந்த வியூகத்தை வந்து என்ன வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல. என்ன விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக்கிற வியூகமா? கேளுங்க, அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. 2026ல விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கக்கூடிய வியூகமான்னு கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா விஜய் அவர்களுக்கு தொகுதி வாரியா ஒரு 2000 ஓட்டு விழுகிறது கஷ்டம். இவருக்கு ஒரு 10,000 ஓட்டு இனிமேல் விழுகாது. ஒரு தொகுதி வாரி ஒரு 10,000 ஓட்டு விழுகாது எடப்பாடி கம்பெனிக்கு. சின்னம்மாவை பொதுச்செயலாளர் ஏத்துக்கிறாட்டி 10,000 ஓட்டு ரெட்டல சின்ன இருக்கு சார். அவர் விழுகாது. வந்து பொதுச்செயலாளர் இருக்காரு சார். எப்படி சார் 10,000 ஓட்டு மட்டும் தான் விழுவான்னு சொல்றீங்க? ஏங்க 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 நான் என்ன சொல்ல வரேன், ஒரு ஜாதி கட்சி கூட ஒரு தலைவர் இருக்காரு, பொதுச்செயலர். அது மாதிரி நாங்க பாக்குறோம். அதிமுக தொண்டை வந்து இவரை வந்து ஒரு ஜாதி கட்சி தலைவர் எந்த வரிசையில வச்சிருக்கிறோமோ, ஜாதிய கட்சி தலைவர்களை அந்த வரிசைக்கு தான் நான் எடப்பாடி பழனிசாமி பாக்குறோம். அதனால வரக்கூடிய தேர்தலில் ஒற்றுமைக்கு முட்டுக்கட்டையா இருந்தா வெட்டுக்கட்டையில ஓட்டு வெட்டும். அதுல எந்த மாற்றம் இல்லை. ஒற்றுமைக்கு முட்டுக்கட்டாக இருந்தால் வெட்டுக்கட்டையில் வெட்டு பெறுவார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா அதையும் மீறி தேர்தல் நின்றா தொகுதி வாரியா ஒரு 10,000 வாக்கு வாங்க துப்புள்ளாத எடப்பாடி பழனிசாமி அதையும் புறக்கணித்து விட்டு நாங்க இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு போயிடுவார். நிக்க மாட்டார். அந்த தெம்பு கிடையாது எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியை பயங்கரமா ஆதரிக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாருங்க பிஜேபியே வந்து ரொம்ப பயங்கரமா கதற விடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த அறிக்கையிலே வந்து பிஜேபிக்கும் ஒரு செக் தான் வந்து வச்சிருக்கிறாரு. இந்த கூட்டணி அதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் வைக்கும் விதமா தான் அவருடைய அறிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இவரை நம்பி வந்து அதான் தேசிய முற்போக்கு கழகம் அண்ணன் உண்மையிலே வந்து அரசியல்வாதியிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன் விஜயகாந்த் அவர்கள். தேசிய தர்மகர்த்தா திராவிடர் ஆமா. தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அந்த கட்சியே உங்ககிட்ட இருந்து கலந்து போகுது. உன்னுடைய சுயநலம் பிடிக்காம, ஏன்னா மக்கள் உனக்கு ஆதரவுன்னு அதே கலந்து போகுது. இப்ப கூடிய வரையில் அதை பத்தி நம்ம பேசதான் போறோம். இப்ப கூட்டணின்னு சொல்றாங்க. அந்த அம்மா கொஞ்ச நாள்ல எடப்பாடி கம்பெனி கலந்து போகுது. உன் கூட யாரு கூட்டணி வைக்கிறதுக்கு துடிச்சிட்டு இருக்காங்களா? எடப்பாடி நம்பி, அதான் சொல்ல வர, எடப்பாடி நம்பி யாரு போக தொண்டை. ஆனா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இருந்தா எந்த ஒரு இயக்கம் கூட்டணி வைக்கும்? திமுக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக அணிக்கு வரும்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருக்காங்களே. இல்ல நம்ம வந்து கற்பனை காணலாம். அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, அவங்க போவாங்க, இவங்க. அது வந்து சாத்தியத்துக்கு வராது. நான் என்ன சொல்ல வரேன்னா, எடப்பாடி பழனிசாமியை நம்பி தொண்டர்கள் இல்லாத பட்சத்தில் கூட்டணி கட்சிகள் இப்படி வரும். ஒரு இயக்கம் எப்படி வரும்? இப்ப பிஜேபி கூட கட்சி ஒன்றுபட்டு இருந்தால் நான் கூட்டணிக்கு வரேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிஜேபி தன்னை நிரூபிக்க வேண்டும் தமிழகத்திலே. பிஜேபி வந்து கூட்டணி சேரணும் அதிமுக, நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்து தகுதியான தலைமையா இருந்தா நான் கூட்டணி வரேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் எல்லா இயக்கங்களும். தனியரசு கூட என்ன சொல்றாரு? தனியரசு முன்னாள் எம்எல்ஏ, அம்மா காலத்துல அவர் எம்எல்ஏ நெட்டலை தான் எப்பவும் இருந்தவர் தான். இப்பவும் அதிமுகவினுடைய பொதுச்செயலர் சின்னம்மாவுடைய ஆதரவாளராகத்தான் இருக்காரு. அவர் தான் உண்மையான மனுஷன். அந்த மனுஷன் என்ன சொல்றாரு? சின்னம்மா தலைமை ஏற்காவிட்டால் அதிமுக என்ற பேருக்கு அடையாளம் இல்லாம அழிச்சிருவார் எடப்பாடி பழனிசாமி. எங்களுக்கு ஒரு அகமானம், கொங்கு மண்டலத்துக்கு ஒரு அகமானம் சொல்றாரு. அப்படின்ற போது ஆய்வு பண்ணி பார்க்கணும், தன்னை உணர்ந்து பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி. கொஞ்சம் யோசிங்க. நீங்க அந்த பதவி வெறியிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி பாருங்க. கணக்கோடி தொடர்ற மனையில புரிஞ்சு பாருங்கன்னு சொல்லி பார்த்தா கேட்கல. இப்ப என்ன சொல்றாரு? ஓனாயும் வெள்ளாடும் ஒண்ணு சேருமா? களைய நீக்கித்தா. நான் என்ன சொல்ல வரேன், நீ எல்லாம் உதாரணம் சொல்லி மக்கள் ஏத்துக்குருவாங்களா? நீ உதாரணம் சொல்றத மக்கள் ஏத்துக்குறாங்க. மக்கள் செருப்பால் அடிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுக்கு செருப்படி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால என்ன சொல்ல வரேன், இந்த சொறி நாயை, இந்த வெறி நாயை செயினை போட்டு கட்டி கொண்டு போய் அந்த மருத்துவமனையில ஒப்படைச்சு விட்டு, அந்த நாயை பூரா, வெறி பிடிச்ச நாயை பூரா ஒரு மருத்துவமனை துண்டா இருக்கு தமிழக அரசு வச்சிருக்கு, அந்த இடத்துல ஒப்படைச்சு விட்டு ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர் நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து
வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை கொண்டு வருவாங்க சின்னம்மா. அதான் நடக்க போகிறது. எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு ஒரு பொருட்டு அல்ல. சசிகலா அம்மையார் தொடர்ந்து உசிலம்பட்டி பகுதியில் பல நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்று வரதை நம்ம பார்க்க முடியுது. அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உசிலம்பட்டி தொகுதியில் சசிகலா அம்மையார் எதுவும் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? அந்த ஒரு திட்டம் தொடர்ந்து சொல்ல முடியும். இல்ல நீங்க சொல்றது சரிதான். தொடர்ந்து அவங்க வரவே இல்லை. அவங்க சிறை மீண்டு வந்த பிறகு இன்னைக்கு தான் வந்திருக்கிறாங்க. நேத்து தான் வந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கொங்கு மண்டலம் தான், வட மாவட்டங்கள் தான், அதே போல சென்னை இந்த ஏரியால தான் அவங்க நலத்திட்டம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சுற்றுப்பயணம் அப்படிதான் இப்பதான் வந்திருக்காங்க. அந்த மக்கள் அவ்வளவு ஒரு அந்த அம்மாவுக்கு அன்போடு, பண்போடு, பாசத்தோடு, நேசத்தோடு அவங்க ஆதரிச்சது. மதுரையிலிருந்து உசிலம்பட்டி வரைக்கும் ரோட் நெட்டுக்கு வரவேற்பு. அந்தந்த கிராம மக்கள்லாம் நின்று வரவேற்பு. உண்மையிலே சொல்றேன், அந்த அம்மா கண் கலங்கி போனாங்க. உங்களை விட்டுற மாட்டேன், நான் கட்சியை விட்டுற மாட்டேன். எடப்பாடி பழனிசாமி அவங்க பேர் கூட சொல்லல பாருங்க. அதான் நாகரிகம் என்பது. ஒரு தாய் எடப்பாடி பழனிசாமி நம்பி கட்சி விட்டுற மாட்டேன், நான் எடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி பேரையே சொல்லாம நான் பாத்துக்கிறேன் தலையை மட்டும் ஆட்டிக்கு வந்தாங்க பாருங்க. இந்த சொறி பிடிச்ச நாய் சொல்லியிருக்கு. என்ன சொல்லிருக்கு? ஓனாயி வெள்ளாடு ஒண்ணு சேராது. நீ பேச பேசதான் உனக்கு அழிவு காலம். உனக்கு அழிவு காலம். மக்கள் ஒத்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏடா தவந்து பதவி எடுத்தவன், தர நீச்சல் அடிச்சு பதவி எடுத்த நீ சொல்ற, யார சொல்ற? சின்னம்மா அவர்களையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் தினகரனையும் சொல்ற நீ. அவங்க என்ன செஞ்சாங்க? ஒன்னே தாண்டா முதலமைச்சர் ஆக்குறாங்க, வேற யாரையுமா? இப்ப நீ சொல்லும் போது நீ எவ்வளவு பெரிய சுயநலவாதி, எவ்வளவு பெரிய கேடு கட்டவன் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? அதனால நல்லது நடக்க போகுது தம்பி, நல்லதே நடக்கும். கூடிய விரைவில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்ட அதிமுகவின் ஒப்பற்ற தலைவி புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையை செயல்படும். எங்களுக்கு எல்லா காலமும் வெற்றிதான். வருகின்ற எல்லா தேர்தலிலும் நாங்கள் வெற்றிதான். திமுக என்ற தீய சக்தியை எதிர்த்து அதை வீழ்த்த சின்னம்மா மட்டும்தான் முடியும். இந்த எடப்பாடி பழனிசாமி திமுகவினுடைய பக்கா கைகூலி. அதனால மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க. கோவை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் அவருடைய வீட்டில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னைக்கு சோதனையை நடத்தி இருக்கு. ஆனா இதற்கு என்ன காரணமா அவர் சொல்றாரு அப்படின்னா, அரசியல் ரீதியா பழி வாங்குறதுக்கு தான் இப்படி ஒரு சோதனை நடத்துறாங்க அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. உங்களுடைய பதில் என்ன சார்? அரசியல் ரீதியா பழி வாங்கணும் திமுக நினைச்சிருந்தா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கணும். புரியுதுங்களா? கொலை வழக்குல முக்கிய குற்றவாளியாக கம்பி எண்ணிட்டு இருக்கணும். சேலம் ஜெயிலா அல்ல திகார் ஜெயிலா அல்ல சென்னை புழல் ஜெயிலான்னு தெரியாது, ஏதாவது ஒரு ஜெயில வச்சிருப்பாங்க. அதே மாதிரி எஸ்பி வேலுமணி, தங்கமணி, வீரமணி, ஏகப்பட்ட மணிகள் குறிப்பெல்லாம் உள்ள போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஊழல் பெருச்சாளிகள். அந்த பெருச்சாளிகளை தான் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள், நான் முதல் கையெழுத்து அதுதான் மக்களே, முதல் கையெழுத்து அதுதான் சொன்னவரு. இன்னைக்கு இது வரைக்கும் அதை பத்தி எதுவுமே பேசல. கொடநாடு கொலை விளக்க சட்டமன்றத்துல பேசும்போது பூசணிக்காவாணிக்கு நெஞ்சில் சொல்ல வந்தது மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களுடைய தலைவியோட வீட்டுல கொலை நடந்திருக்கு, அசமாதி நடந்திருக்கு. அதை எங்களுடைய எதிர்கட்சி அதிகாரத்துக்கு அதை எடுத்து நடத்தும் போது நாங்கெல்லாம் வரவேற்கணும். ஐயா நீங்க பண்ணுங்க, நாங்க உறுதுணையா இருக்கணும்னு சொல்லணும். ஆனா அன்னைக்கு களவாணி பையன் வெளியே போய் சேப்பாக்க ரோட்ல தர்ணா நடத்தின யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. அப்ப அன்னைக்கே தெரிஞ்சு அவன் களவாணி பையன் ஏன் தூக்கி விசாரணை கமிஷன் கொண்டு போல நீ அப்படின்ற போது இதுல எதுவுமே கிடையாது. அந்த எம்எல்ஏ ஏதோ தப்பு பண்ணிருப்பா, அவங்க வீட்டுக்கு ரைடு போயிருக்காங்க, வச்சிருக்காங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா எடப்பாடி கம்பெனியை பழி வாங்க நினைச்சா ஒருத்தர் வெளியே இருக்க எல்லாம் உள்ள போயிருப்பாங்க. பூரா குற்றவாளி இருக்காங்க, பூரா ஊழல்வாதி. அது எந்த மாற்றம் அது விடாது. நான் என்ன சொல்ல வரேன், திமுக அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி பண்ணலையே. அரசியல் காழ்ப்புணர்ச்சி விடுங்க, தப்பு பண்ணவனவே தண்டிக்க முடியலையே. யார் தப்பு பண்ண உங்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, எதனால அங்க சிசிடிவி கேமரா கட்டாச்சு, எதனால என்ன பிரச்சனை எல்லாமே தெரியும். நம்ம நிறைய விரிவாக்கம் பண்ணிட்டு நம்ம எல்லா பிரச்சனையும் தெரியும். அப்படி இருந்தும் தமிழக அரசு, தமிழக காவல்துறை, இன்றைய முதலமைச்சர் இன்ன வரைக்கும் விட்டு வச்சிருக்காங்க. அவங்க தேவைப்படுகிறார்கள். யாருக்கு தேவைப்படுறாங்க? திமுக என்ற இந்த இன்றைய ஆளுங்கட்சி தலைவருக்கு தேவைப்படுறாரு. இது போன்ற ஒரு ஜோக்கர், இது போன்ற சுயநலவாதிகளை வச்சு செய்யணும். இவங்க கையில கட்சி போயிடக்கூடாது, அவங்க இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவங்க சுயநலத்துக்கு அவங்க போறாங்க. அதனால அந்த எம்எல்ஏ வீட்டுல போனதும் ஒரு தற்செயலா இருக்கலாம், ஒரு தகவல் அடிப்படையில் இருக்கலாம். அதை பத்தி நம்ம பேச வரணும். இதுவரை உங்க பல்வேறு கருத்துக்கு நன்றி தம்பி, நன்றி.